ஹலோ காய்ஸ், இது உங்கள் கவித்தமிழ் அனிமே. இன்றைக்கி நாம் லார்ட் ஆஃப் பிளானட் அனிமேவோட 18th எபிசோட தான் பார்க்க போகிறோம். வாங்க எபிசோடுக்குள்ளே போயிடலாம். எப்பியோட ஸ்டார்டிங்லேயே ஹீரோ அவனோட பவரை யூஸ் பண்ணி அதை டெஸ்ட்ராய் பண்ணிடுறான். அங்கே பார்த்தா ஒரு ஸ்டோன் இருக்குது. இது ஒரு தண்டர் ஸ்டோன்னு லிங்கர் சொல்கிறேன். அதே மாதிரி இது எவன்லி தண்டரால் உருவானது. அதனால் இது ரொம்ப பவர்ஃபுல்லாக இருக்கும். இதை வச்சு ஒரு பவர்ஃபுல்லான வெப்பனை க்ரியேட் பண்ண முடியும். இதை கேட்ட ஹீரோ அந்த ஸ்டோன் கிட்டே போக அப்போ ஓவராக இடி இடிக்குது. ஹீரோ அந்த ஸ்டோனை எடுத்ததும் இன்னும் அதிகமாக இடி இடிக்குது. இதை பார்த்து அந்த ட்ராகன் இது நல்லதுக்கு இல்லை, இன்ஃபென்ஷன் அது கீழே போடுற, இது இப்போ ஃபார்மேஷனில் இல்லாதனால அது தண்டரை மேலே வர வைக்க போகுதுன்னு சொல்ல ஹீரோ மேலேயே தண்டர் இறங்கிடுது. லிங்கருக்கு எதுவும் ஆகக்கூடாதுன்னு அந்த வஜ்ராயை லிங்கருக்கு முன்னாடி பாதுகாப்பாக நிற்கிது. தண்டரை அடித்து முடிச்சதுக்கப்புறம் ஹீரோ கீழே முட்டி போட்டு இருக்கான். அப்போ லிங்கர் மயிலாடு உங்களுக்கு எதுவும் ஆகலையான்னு கேட்குறேன். அதுக்கு ஹீரோ அங்கேயே இருன்னு சொல்கிறான். அப்போ அந்த ட்ராகன் சொல்லுது, இன்ஃபென்ஷன் உனக்கு மூளை குழம்பிடுச்சே என்ன, இன்னும் ஏன் அந்த ஸ்டோனை கையில் வச்சுருக்கு, அதை ஒன்று கொண்டு வரும்டா. இதை கண்டுக்காத ஹீரோ அப்படியே இருக்க திரும்பவும் அந்த தண்டர் ஹீரோ மேலே இறங்கிடுது. இதை பார்த்து லிங்கர் பயப்படுறா. அந்த தண்டர் அந்த ட்ராகன் இருக்கிற இடத்துக்குள்ள எல்லாம் அடிக்குது. கடைசியில் ஹீரோ அதை சமாளித்து பிரேக் த்ரூ பண்ணிடுறான். இதை பார்த்து லிங்கர் என்னோட லார்ட் இப்போ 9th லேயர் ரீச் பண்ணிட்டாருன்னு சொல்கிறான். அந்த ட்ராகன் கூட நீ பெரிய ஆளுன்னு சொல்லுது. திரும்பவும் ஹீரோ முன்னோட தடவைன்னு கூப்பிட இதை பார்த்து அந்த ட்ராகன் ஷாக் ஆகுது. ஹீரோ மேலே திரும்பவும் இடி விடுது. அப்படியே ஒரு மாசான போஸை கொடுக்குறான். அடுத்த சீனில் அங்கிள் பூ கதவை திறக்கிறாரு. மயிலாட் நீங்கள் நல்லா இருக்கீங்களா? நல்லா தான் இருக்குன்னு ஹீரோ சொல்கிறான். அப்போ அந்த வஜ்ராயை ஹீரோ சொல்கிறதுக்கு மேலே ஏறி உட்காருது. எங்கேருந்து இந்த மங்கி வந்துச்சுன்னு அவர் கேட்குறாரு. இது மங்கி இல்லை, இது ஒரு வஜ்ரா ஏப், இதோட பேர் டென்னி ஏப். இதை கேட்ட அங்கிள் ஃபூ வஜ்ரா ஏப்பான்னு ஷாக் ஆகுறாரு. இது சியூ ஃபேமிலியிலேருந்து வெளியே வந்திருக்கு. நாங்கள் இதை ஃபாரஸ்ட்டில் தான் பார்த்தோம், அதனால் இதை நாங்கள் கூட்டிகிட்டு வந்துட்டோம். சரி, யாராச்சும் அனுப்பி ரூமை க்ளீன் பண்ண சொல்லுங்கள். லிங்கர் இங்கே தான் தங்க போகிறா. அவரும் சரின்னு சொல்கிறாரு. கொஞ்சம் நாளாகவே தப்பாக நடக்குதுன்னு ஹீரோ சொல்கிறான். அதுக்கு அங்கிள் ஃபூ கிங்கிங் நிறைய டைம் நம்ம எஸ்டேட்டுக்கு வந்திருந்தேன், ஏதோ முக்கியமான விஷயம் பேசணும்னு உங்ககிட்ட சொன்னான். அப்போ ஒரு பொண்ணு அங்கே வந்து சொல்லுது, சேடா கார்ட்ஸ் கிட்டேருந்து ஒரு முக்கியமான செய்தி வந்திருக்கு. நேற்று நைட்டு சென்பாவோட மொத்த ஃபேமிலியும் யாரோ கொண்டுட்டாங்க. எனக்கு தெரிஞ்ச அது டாங்கி பீப்புள் தான் கொண்டு இருப்பாங்க. அது எப்படி விளையாட உங்களுக்கு தெரியும்னு அந்த பொண்ணு கேட்க, இதுக்கு முன்னாடி சென்பா ரகசியமாக ட்ராகன் டீரை டாங்கி பீப்புளுக்கு விற்க முயற்சி பண்ணான். அங்கேருந்து ஒருத்தர் தப்பிச்சு போய் ரிப்போர்ட் பண்ணியிருப்பான். சரி, நீ போய் டாங்கி பீப்புளுக்கு இன்விடேஷன் லெட்டர் எழுது, நாங்கள் குரோஜன் பில்லை கண்டுபிடிக்க நினைக்கிறோம்னு. அதுக்கப்புறம் மீட் பண்ண லேக் வியூ பில்டிங்க்கு வர சொல்லு. இதை கேட்ட அந்த பொண்ணு சரின்னு சொல்லுது. ஹீரோ சொல்கிற அங்கிள் ஃபூ நீங்கள் ஜீஃபிங்கையும் கியூஃபையையும் அங்கே வர சொல்லுங்கள். எதுக்குன்னு கேட்டால் ட்ரிங்க் பண்ணுறதுக்கு வர சொன்னேன்னு சொல்லிடுங்க, அதுவும் என்னோடய ட்ரீட்டுன்னு சொல்லிடுங்க. அடுத்த சீனில் ஹீரோ சொல்கிறான், இந்த கியூஃபை மட்டும் எப்போவுமே லேட்டாக தான் வரான், ரிலாக்ஸ் ஆகிரு, அவன் சீக்கிரமாக வந்துடுவான்னு ஜீஃபிங் சொல்கிறான். ஹீரோ டீ குடிக்க அப்போ மற்ற குரூப்பையும் ஒருத்தன் சுற்று போட்டுறான். இவன் பேர் இடுக்கி நிசுக்கி. அப்போ ஹீரோ கேட்குறான், நேற்று நைட்டு தான் இந்த நாட்டை பாதுகாக்கிற சோல்ஜர்ஸை கொண்டீங்க, இப்போ அனுமதி இல்லாமல் ஜன்னலை தாண்டி உள்ளே வந்திருக்கீங்க. அப்போ அந்த பொண்ணு கேட்குது, எதுக்காக எங்களை இங்கே கூப்பிட்ட? சிம்பா ஏற்கனவே செத்து போயிட்டான், நீங்களும் அந்த குரோஜன் பில்லை கண்டுபிடிக்க முயற்சி பண்ணுறீங்க தானே. இதை கேட்ட இடுக்கி அவனை ஃப்ரீயாக விட சொல்கிறான். மிஸ்டர் எங்களை மன்னிச்சிருங்க, இவ தான் என்னோடய லிட்டில் சிஸ்டர் சூசி நிசுக்கி. இவள் எங்கள் ட்ரைபை விட்டு எப்பயே வெளியே போயிட்டா, அதனால் அவளுக்கு ரூல்ஸை பற்றி என்னன்னே தெரியாது. அவள் எங்கள் மக்களுக்காக பழிவாங்க நினைக்கிறா, அதனால் அவள் அவசரப்படுறா. இது ஹீரோ, எனக்கு புரியுது உங்களோட ஃபீலிங்ஸை பற்றி. எதுக்கு நான் உங்களை இங்கே வர சொன்னேன்னா ஒரு விஷயத்தை பற்றி பேச தான். இதை கேட்ட சூசி, ரோப்லியை கொண்டது யாருன்னு உனக்கு தெரியுமா? இதுக்கு அவங்க அண்ணன் அமைதியாக இருக்க சொல்கிறான். ஹீரோ சொல்கிறான், ரோப்லியை கொண்டதுக்கு பின்னாடி ஒரு பெரிய சக்தி இருக்குது, பேசுகிறது மட்டும் வெளியே போச்சுன்னா தலையே எடுத்துருவாங்க. இதை சொல்கிறனால எனக்கு என்ன லாபம்னு ஹீரோ கேட்குறான். சரி, உனக்கு என்ன வேணும்? நான் கேள்விப்பட்டேன் டாங்கி பீப்புள் பில்லையும் எலிக்சரையும் செய்கிறதுல திறமை வாய்ந்தவங்க மட்டும் இல்லை, அவங்க வெப்பன் கூட சிறப்பாக செய்வாங்க. இதை கேட்ட இடுக்கி, எதுக்கு இப்போ நீ இதை சொல்கிற? இந்த பிளேடை பற்றி நீ என்ன நினைக்கிற? அவனும் அதை எடுத்துகிட்டு சொல்கிறான், இது ஒரு எவன் லெவலான வெப்பன், இந்த மாதிரியான வெப்பன் இந்த நாட்டிலே இல்லை. இது நல்ல பிளேடு தான், ஆனால் இது பிளட்ஸ்டோனால் உருவாக்கப்பட்டதுனால இது மேலே ரத்த பட இது பவர்ஃபுல்லான வெப்பனாக மாறும். அது மட்டும் இல்லாமல் இது யூஸ் பண்ணுறவங்களுக்கு கான்சியன்ஸ் கூட பாதிக்கப்படும். உண்மையாக சொன்ன போனால் இது ஓனரோட சோலை கூட சாப்பிட்ரும். இதை கேட்ட ஹீரோயின் வெப்பன் டிஃபைன் பண்ணுறதுல ரொம்ப டேலண்டாக இருப்பானாட்டுங்குது. அவன் திரும்பவும் சொல்கிறான், இந்த பிளேடை எடுத்து பார்த்தா லைட்டாக இருக்குது, அதனால் இதை ஈஸியாக கண்ட்ரோல் பண்ண முடியும். இதோட ஓனர் சின் ரிலிமுக்கு ரீச் ஆனால் இந்த பிளேடோட கைப்பிடி அவருக்கு ஏற்றதாக இருக்காது. இதை கேட்ட ஹீரோ, சரியா நீ சொல்கிற? இன்ஃபென்ஷு அப்படின்னா நீ இந்த வெப்பனை ரிஃபைன் பண்ண சொல்கிறியா? ஹீரோவும் ஆமான்னு சொல்ல, இது ஒரு எவன் லெவலான வெப்பன், அதனால் சாதாரண மெட்டீரியலாம் இதுக்கு பயன்படுத்த முடியாது. அப்போ இந்த தண்டர் ஸ்டோன் போதுமானு ஹீரோ கேட்குறான். அவன் இதை பார்த்துட்டு ஆச்சரியப்படுறான். நீ எனக்கு ஹெல்ப் பண்ணனா நான் அந்த உண்மையாக சொல்கிறேன், அது மட்டும் இல்லாமல் அந்த குரோஞ்சன் பில்லை பற்றியும் சொல்கிறேன். இதுக்கு அவன், மிஸ்டர் யூன் கொஞ்ச நாள் டைம் கொடுங்க, நான் பிளட் பேடை ரிஃபைன் பண்ணி எடுத்துகிட்டு வரேன். ஹீரோவும் சரின்னு சொல்ல அவங்களும் அங்கேருந்து போயிடுறாங்க. ஜீபெங் கேட்குறான், இன்ஃபென்ஷன் அந்த பிளட் பேடையும் ஸ்டோனையும் எடுத்துகிட்டு போயிட்டாங்க, அது எவ்வளோ ரேராக இருந்து உனக்கு தெரியாதா? நீ சொல்கிறது உண்மை தான், ஆனால் இதோட குரோஞ்சன் பில் ரேரானது, அதனால் அவங்க நான் சொல்கிறது கேட்பாங்க. அடுத்த சீனில் கிங்கிங் சொல்கிறான், அம்மா நான் என்ன தப்பு செஞ்சேன், நீங்கள் சொர்க்கத்துக்கு போயிட்டீங்க, அப்பா வேற என்னை கைவிட்டார்,
அப்போ ஒரு மேட் சொல்கிறா லார்ட் பற்றி ஒரு மெசேஜ் கிடச்சிருக்கு, அவன் எங்கே இருக்கான், அவர் லேக் வியூ பில்டிங்கில் இருக்கார், அதுவும் ஃப்ளவர் பில்டிங்கோட லிங்கர் கூட இருக்கார். இதை கேட்ட கிங் அங்கேருந்து போகிறா. இதோட இந்த எபிசோடு முடியுது கைஸ். நம்ம அடுத்த எபிசோடில் சந்திப்போம். பாய் கைஸ்.